ஹாய், ஹலோ, வணக்கம். என்னடா ஞாயிற்றுக்கிழமை அதுமா மைக் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் டெக்னாலஜி பண்ணுற வேலைங்க. கொஞ்ச காலமாகவே நம்ம பிளாக் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. இன்ஃபேக்ட் கடைசியாக ஒரு 3-4 மாதங்களாகவே நான் எழுதிட்டு இருக்க பதிவுகள் எல்லாமே நீளமான பதிவுகள் தான். முன்னாட்களில் அந்த மாதிரி நீளமான பதிவுகளுக்கு உங்களோட இன்ட்ராக்ஷன் இன்னும் ஆக்டிவாக இருக்கும். பட் காலங்கள் மாறுது, நமக்கு நேரமும் அமையறதில்ல, நேரமும் இருக்கிறதில்ல. டைப் பண்ண, பொறுமையாக படிக்க எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமங்கிறது புரியுது. ஸோ நடுவே கொஞ்சம் இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை. அண்ட் இது எல்லாமே இந்த மைக்கு, கேமரா, இந்த செட்டப் எல்லாமே ஜூனியரோட உயம். முடிஞ்ச மட்டுக்கு சுருக்கமாக வீடியோஸ் போடலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் சுருக்கமாக பேசுகிறதுங்கிறது நம்ம டிஎன்ஏலேயே கிடையாதுங்கிறனால எனக்கு தெரியல எவ்வளோ தூரத்துக்கு என்னால் கிறிஸ்பாக இதை கொண்டு போக முடிய போகுதுன்னு. ஜூலை நமக்கு எப்போவுமே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மாதம். லயன் காமிக்ஸோட 42வது ஆண்டு இது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சமீப நாட்களின் பழக்கத்தைப் போல லக்கி லூக் ஆண்டு மலர் அண்ட் நம்ம எவர்கிரீன் தலை அண்ட் இது இந்த ஜென்சி டேக் மீ டு த மூன் தாத்தா அண்ட் நிஜ தாத்தாக்கள் அராத்துகள் அடங்குவதில்லை. ஸோ 4 புக்ஸ் கொண்ட இந்த மாதம். ஆனால் நான் இந்த பதிவில் பேசணும்னு நினச்சது நமக்கெல்லாம் பல விதங்களில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்ச லக்கி லூக் பற்றி தான். இது தற்செயலாக இது அவரோட 80வது பிறந்த நாளும் கூட. 1946 ஜூனில் தான் லக்கி லூக் தன்னோட முதல் ஆல்பம் வெளிவந்திருக்கு. ஸோ 80 ஆண்டுகள் கழித்து ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்ப இந்த ஜாம்பவானை பற்றி பேசுகிறது பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். அண்ட் ஐ ஹாவ் மோர் ரீசன்ஸ் ஃபார் தட் டூ. 87 சூப்பர் சர்க்கஸை நமக்கு லக்கி லூக்கோட முதல் பரிச்சயம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேசியிருக்கேன், மேபி சிங்கத்தின் சிறு வயதிலும் எழுதியிருக்கலாம். அண்ட் ஒரு ஆண்டு மலர் சார்ந்த பதிவில் கொஞ்சமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லாட்டி அட்லீஸ்ட் எனக்கு நிறைவாக இருக்காது. ஸோ ஹியர் வி ஆர். சூப்பர் சர்க்கஸ் 1987 ஜூனியர் லயன் காமிக்ஸ் என்ற லேபிளில் வெளியான முதல் இதழ். அதுக்கு முன்னே முத்து காமிக்ஸில் மாயாவி, கொலைக்கார மாயாவி, கொரில்லா சாம்ராஜ்யம் முழுநீள கலரில் வந்திருக்கு. பட் கார்ட்டூனில் ஒரு நாயகர் முழுநீள முழு வண்ணத்தில் வந்தது அநேகமாக நம்ம ஒலிப்பிச்சான் லக்கியாக தான் இருக்கணும். எனக்கு பர்சனலாக எனக்கு லக்கி லூக்கோட அறிமுகம் மேபி ரவுண்ட் அபவுட் ஒரு 1979-80 வாக்கில் அப்பா கல்கட்டா போயிருந்தாங்க ஒரு தடவை. கல்கட்டா போய்கிட்டு வர்றப்ப அங்கே ஒரு பெரிய செகண்ட் ஹேண்ட் புக் மார்க்கெட்டே உண்டு. அங்கே வாங்கிட்டு வந்தது இங்கிலீஷில் வெஸ்டர்ன் சர்க்கஸ்ன்னு சொல்லி லக்கி லூக்கோட இந்த சாகசம் தான். அநியாயத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. அண்டு டின்டினின் பிக்காரோஸ் தவிர்த்து ஒரே புக்கை நான் ஜாஸ்தி வாசித்தது பின்னாட்களில். அஃப்கோர்ஸ் முன்னே வேதாளர், மாண்ட்ராக் ஒரு பைத்தியம் அலைஞ்சேன்.
பின்னாட்களில் அநேகமாக வெஸ்டர்ன் சர்க்கஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு 10 வருஷம் டவுன் தி லைன், நான் 10 கூட இல்லை, ஒரு 8 வருஷம் கழித்து நான் ரசித்த அதே ஆல்பத்தை, அதே நாயகரை தமிழுக்கு கொண்டு வருவோம், அவருக்கு நான் பேனா பிடிப்பேங்கிறதெல்லாம் என்னோட வைல்டஸ்ட் ட்ரீம்ஸில் கூட அதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது. அண்ட் இங்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்ல வேண்டியது ஒரு நபருக்கு. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் 85லேயே போய் பார்க்குறப்ப டார்கோ, அப்போ வந்து லக்கி லூக்கோட உரிமைகள் கையாண்டுட்டு இருந்தது டார்கோ குழுமம். லக்கி லூக் அப்போ பார்த்துருந்தேன், ஆனால் என்ன காரணத்தினாலன்னு புரியல. முதல் வருஷத்தில் அதை பெருசாக பின் பாயிண்ட் பண்ணலை. மேபி அவங்கள்ட்ட அந்த நேரம் ரத்தப்படலம் நம்ம 13ஓட சாகசத்தை புது ஆல்பத்தை பார்த்த ஜோரில் இதை நான் சீரியஸாக எடுத்துக்கலையா, இல்லை ஒரு கார்ட்டூனை நம்ம இப்போ எங்கே கொண்டு போய் ஃபிட்டின் பண்ணுறது? ஏன்னா 85ல் இது நான் சொல்கிற காலகட்டத்தில் லயன் காமிக்ஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. முத்து காமிக்ஸ் கூட அப்போ என் பொறுப்புக்கு வரலை. ஆக 12 இதழ்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு சாத்தியங்கிற நிலையில் ஒரு முழுநீள கார்ட்டூனை எப்படி நுழைக்கிறதுங்கிற கேள்வி இருந்ததா எனக்கு நினைவில்லை இப்போ. ஆனால் மறு வருஷம் 86ல் திரும்ப ஃப்ராங்க்ஃபர்ட் போக போகிறேங்கிறப்ப எனக்கு என்ன வழியானாலும் லக்கி லூக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்துருச்சு. பிகாஸ் 86 ஜனவரியில் நம்ம திகில் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ எனக்கு தலைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்தது, கார்ட்டூனுக்கும் இதே போல் ஒரு தனியாக ஒரு தொடர், ஒரு லேபிள். அது ஜூனியர் லைன் காமிக்ஸுங்கிறதெல்லாம் பின்ன வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணது. தனியாக ஒரு சீக்வன்ஸ் இது போல் பண்ணலாமேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால் ஃப்ராங்க்ஃபர்ட் போய் அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னவே வந்து எனக்கு கொஞ்சம் இந்த உரிமைகளுக்கு இந்த வாட்டி எனக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். சரி வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லாமே அப்போ வந்து ஏர்மெயில் கடிதங்கள் தான். போயாச்சு, ஃப்ராங்க்ஃபர்ட்டில் அவங்கள மீட் பண்ணிட்டேன். சரி ஓகே பண்ணிடலாம், இது நம்ம என்ன சைஸில் கலரில் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோங்கிறதெல்லாம் சொன்னப்போ அவங்க எதுக்குமே மறுப்பு சொல்லலை. அது ஒரு அசாத்திய ப்ளஸ். ஏன்னா லக்கி லூக் உலகத்தில் மற்ற மொழிகளில் வந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸி சைஸில் கலரில் ஹார்ட் பவுண்டு அந்த கிரேடில் வந்துக்கிட்டு இருக்கு. நாம் இது போல் வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கோங்கிறது பொதுவாக அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் ஷாக்காக இருந்திருக்கணும். ஆனால் எதுவுமே அவங்க அன்னைக்கு என்ன டிஸ்கரேஜ் பண்ணுற விதமாக சொல்லலை. சரி பார்த்துக்கலான்ட்டாங்க. நான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஃபேர் முடிஞ்சு லண்டன் போகிறேன். லண்டனில் ஃப்ளீட்வே பார்த்துட்டு திரும்ப வரப்போ பாரிஸ் வந்து பாரிஸில் இருந்து தான் ஊர் திரும்புகிற மாதிரி திட்டமிடல். அப்போ எனக்கு ஒரு சின்ன சபலம். இது காலகட்டம் 86 அக்டோபர் இறுதி போல். நம்ம ஊருக்கு போன பிறகு இதுக்கு கான்ட்ராக்ட் ரெடியாகி பணம் அனுப்பி கதை வந்து சேர்றதுங்கிறது அப்போ எல்லாமே சிமெயிலில் பார்சல் வரும். அதுவே 1.5-2 மாதம் டைம் பிடிக்கும். அப்போ இது ஜனவரி 87ல் எதுவாவது புதுசாக ஆரம்பித்தால் பிரமாதமாக இருக்குங்கிற ஒரு எனக்குள்ள ஒரு குடைச்சல். அப்போ அந்த கதைகளோட ஒரிஜினல் இப்போ மாதிரி டிஜிட்டல் ஃபைல்ஸ் கிடையாது. டிஜிட்டல் ஃபைல்ஸ்னால் சும்மா ஒரு அப்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த லிங்க்கில் போய் ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. அப்போ பிரிண்ட் அவுட் நம்ம டிஜிட்டல் இல்லாமல் ப்ரோமைட் பிரிண்ட்ஸுன்னு சொல்லி ஃபோட்டோ பிரிண்ட் குவாலிட்டியில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு இப்படி கத்தையாக வெயிட்டாக இருக்கும் ஒரு பார்சல் வரும். எனக்கு அது ஒரு சின்ன சபலம். அது கையில் கொடுத்துட்டால் வாங்கிட்டு நம்ம கொண்டு வர முடிஞ்சிட்டால் வந்த வேகத்துக்கு அப்படியே எழுதணுமா, வந்த வேகத்துக்கு அப்படியே இது வேலை பார்த்துடலாமேன்னு. ஏன்னா அந்நாட்களில் கலரிங் ப்ராசஸும் நம்ம இங்கே பிரிண்டிங்க்கு முன்னாடி இருக்க கலரிங் ப்ராசஸும்
என்டையர்லி மேனுவல். அவங்க பொதுவாக என்ன அந்த காலகட்டத்தில் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு இருந்தால், இப்போ ஒரு ஸ்பானிஷ் மொழியில் லக்கி லுக் வெளியிட போகிறாங்கன்னு இருந்தால், பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம இங்கே வந்து லேபில் நெகட்டிவ் போடுற மாதிரி பாசிட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்கும். அவங்க 4 கலருக்கான பாசிட்டிவ்ஸையே வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. அந்த பாசிட்டிவ்லேருந்து அவங்க டைரெக்டாக அப்படியே வந்து ஸ்பானிஷ் எழுத்துக்களை மட்டும் மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த பாசிட்டிவை இவங்களுக்கு திரும்ப அனுப்பிடுவாங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஒரு விலை கூடுந்த சமாச்சாரம். நமக்கு அது ஒத்து வராதுங்கிறனால நான் முதல்லையே தயவு செஞ்சு எங்கள் பாணியிலேயே எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விதத்தில் இதை வேலை பார்க்குறதுக்கு ப்ராசஸிங்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் பிளாங்கெட் பெர்மிஷன். அதை விட எல்லாமே எனக்கு முக்கியம் என்னென்னா, ஃபைல் வந்து எனக்கு வர்றதுக்கு முன்னாடி அக்டோபர் கடைசியில் நான் ஊருக்கு திரும்பிடுவேன். அதுக்குள்ளே கையில் வந்துட்டால் எல்லாமே சாத்தியமாயிடுமேன்னு. அப்போ மெல்ல அவங்கள்ட்ட கேட்குறேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு. நீ என்னைக்கு பாரிஸ் திரும்புகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு வார கடைசி சனிக்கிழமை காலையில் பாரிஸுக்கு அதிகாலையில் வர்றேன். அன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். பொதுவாக இன்றைக்கி இப்போ ஒரு 40 வருஷங்களாச்சு படைப்பாளிகளோட நமக்கு பரிச்சயம், நிறையா வேலைகள் பார்த்துருக்குறோம், நிறையா வாட்டி சந்திச்சிருக்கிறேன், போயிருக்கோம், வந்திருக்கோம், எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்களோட வேலை பார்க்குற ஸ்டைல் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பொதுவாகவே அவங்க பயங்கர பிஸியாக ஒரு சீசன் இருப்பாங்க. அப்படியே வரிசைக்கு இட்டாலியில், லண்டனில், பாரிஸில், போலண்டில், சைனாவில் அங்கங்கன்னு ஃபேர்ஸ் நெடுக நடக்கும். அப்புறம் ஒரு நடுவில் ஒரு எக்ஸ்டெண்டட் பிரேக் போயிடுவாங்க. அவங்கள நம்ம இழுப்புக்கு இழுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு பின்னாட்களது அனுபவம். ஆனால் 19 வயசு நம்ம ஊரில் ஏதோ சார் இதை கொண்டு வந்து கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துட முடியுமா, இதை பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துட முடியுமான்னு கேட்குற மாதிரி சனிக்கிழமை எனக்கு அந்த ப்ரொமைட்ஸ் மட்டும் எப்படியாவது எனக்கு கையில் கொண்டு வந்து எங்கேயாவது கொடுத்துட முடியுமா, இல்லை நான் வந்து எங்கேயாவது வாங்கிக்கவான்னு கேட்குறேன். எனக்கு பாரிஸில் பெரிய அளவுக்கு பரிச்சயம் கிடையாது. அவங்க எங்கேயோ இங்கே வந்து வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தட்டு மாதிரி எப்படியோ போயிருக்கணும், ஒரு டாக்ஸியை பிடிச்சோ ஏதோ போயிருக்கணும். அவங்க அப்போ அந்த செக்ஷனில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க இப்போ கொஞ்ச காலம் முன்னவே தவறிட்டாங்க. ஆந்தியா ஷாக்கிள்டன்னு சொல்லி அவங்க ரொம்ப 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 ஸ்வீட் டைப்பு. அவங்களோட வீட்டு ஃபோன் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. பொதுவாக அப்போது செல்ஃபோன் எல்லாம் இல்லாத காலகட்டம். வீட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணி எங்கே இருக்கேங்கிறது மட்டும் சொல்லிடு, நான் கொண்டு வந்து மதியத்துக்குள்ளே உனக்கு கையில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்றேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் காலையில் லண்டன்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி தான் வந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக நினைவில்லை. ஏதோ அதிகாலையில் 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் பாரிஸுக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டவே ஒரு லாட்ஜு. அந்த டைம் தான் வந்து கொஞ்சம் நமக்கு ஈழத்து சிக்கல்கள் உச்சத்தில் இருக்குது. அண்ட் புலம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர் ஐரோப்பாவில் அங்கங்கே தஞ்சம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அது. நான் அப்படி நடந்து போய் ஒரு ஹோட்டலில் ரூம் கேட்குறேன். பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு தமிழ்நாடுன்னு பார்த்துருக்கேன். தமிழுங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அந்த டைம் வந்து தமிழ் ஈழம் அது நம்ம சகோதரர்கள் பற்றி நியூஸில் இருக்கிறதுனால தமிழ்ங்கிற பேரை பார்த்துட்டு நீ ஸ்ரீலங்காவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். இல்லை நான் இந்தியான்னு சொன்னேன். அவருக்கு இருந்தாலும் அதில் பெரிய அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. உன் பேக்கெல்லாம் நான் பார்க்கணுமேன்னாரு. எனக்கு
அண்ட் இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம், இந்த ஜெனரேஷன் இப்போது வந்து ஆன்சைட் தொழில் விஷயமாக வெளியில் போய்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு இது போலான அனுபவங்கள் எல்லாமே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வெளியில் அவுட் ஆஃப் தி கண்ட்ரி இருக்கிற கெத்து வேறு லெவல். ஆனால் நான் சொல்ல 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவோட நிலைமை அப்படி சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. வெளியே போகிறப்ப வந்து நமக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டும் அப்படி பெரிய ஒரு ராஜ உபசாரம்லாம் கிடையாது. எனக்கு போடா ஒன்றை விட்டா இன்னொருத்தன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் போயிருக்கலாம். ஆனால் மேபி அடுத்த ஹோட்டல்லையும் இதே தான் சொல்லுவானோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. சரி பையை திறந்து பாரு, என்னவோ ஆசைக்கு பார்த்துக்கோ, அழுக்கு துணி தான் உள்ளே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பையை தூக்கி கவுண்டரில் வச்சேன். அப்படியே என் கண்ணு முன்னாடியே அந்த பேக்கை அப்படியே கவுண்டரில் தலைகீழ தட்டினார். தட்டி உள்ள துணி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே பிரித்து என்ன தேடினாங்க, என்னதுக்காக பார்த்தாருங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. ரொம்பவே அவமானமாக இருந்தது. ஒன்றும் வாயை திறக்க முடியல. நம்ம பேசுகிறதும் அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது ஃப்ரெஞ்சு நமக்கு புரியாது. எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அள்ளி உள்ள தூக்கி போட்டுட்டு வெயிட் பண்ணு, 8 மணிக்கு தான் ரூம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நான் 8 மணிக்கு மேலே தான் ரூமுக்கு போகிறேன். அது அங்கே ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டின ரூமு. இப்போ நீங்கள் சென்னை போகிறோம், சென்ட்ரல் ஸ்டேஷனோ எக்மோரோ பக்கத்தில் ரூம் இருக்குன்றதால் வந்து இன்றைக்கி அஃப்கோர்ஸ் எல்லா பக்கமும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்துடுச்சு. முன்னெல்லாம் போனீங்கன்னா எல்லாமே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுகளை ஒட்டி இருக்கிறது சின்ன சின்ன லாட்ஜஸ் ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். அதுபோல தான் ஒரு லாட்ஜு. நான் ஃபோன் பண்ணி இங்கே இருக்கேன், இந்த மாதிரி இந்த லாட்ஜில் இருக்கேன், எனக்கு இங்கே நீங்கள் எப்போனாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கனாலும் தேவலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அவங்க குறிச்சிக்கிட்டாங்க. எனக்கு பின்னாட்களில் தான் தெரியும், நான் தங்கி இருந்த ஏரியா ரொம்பவே வந்து ஸ்மாரான ஏரியா, ரொம்பவே அந்த அந்த லொக்காலிட்டிக்கு ஒரு நல்ல விதமான அடையாளமே கிடையாதுங்கிறது ரொம்ப பின்னாடி தான் தெரியும். ஒன்றுமே மூஞ்சுளிக்கலை. ஒரு 3/4 மணி நேரத்திலேயே வந்து நான் வந்துட்டேன், கொஞ்சம் வெளியில் வந்து வாங்கிக்கிறியான்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. நான் குளிக்கக்கூட இல்லை, நான் ரூமில் போய் பேக்கை போட்டுட்டு இருக்கிறேன். வந்துட்டாங்க. திடுன்னு ஓடி போய் வாங்கினா கையில் கொடுத்த பார்சலில் லக்கி லூக்கோட வெஸ்டர்ன் சர்க்கஸோட ஒரிஜினல் இமேஜஸ் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கான பணமும் கூட நீ ஊருக்கு போய் கொடுத்தால் போதும். டெல்லியில் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பப்ளிஷர் டெல்லியில் ஒருத்தர் இருக்கார். பெங்காலியில் லக்கி லூக் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. பெங்காலியா ஹிந்தியான்னு எனக்கு சரியாக தெரியல. அவர்கிட்ட கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பார்த்துப்போம், நீ வேகமாக கிளம்புன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அப்படி வந்து ஊருக்கு வந்து என்னோட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 தடவை படித்த கதை இது. ஸோ எனக்கு வெஸ்டர்ன் சர்க்கஸ் வந்து மனப்பாடம். அதை எடுத்து எழுதினப்ப இருந்த ஒரு சந்தோஷம் என்னால் இன்றைக்கும் வந்து அதை ரீலீவ் பண்ண முடியுது. அதுவும் அந்த ஒரு இது நீங்கள் எத்தனை பேர் படிச்சிங்க, ஒரிஜினலாக படிச்சிங்க, எத்தனை பேர் பின்னாட்களில் நம்ம போட்ட கலர் ரீப்ரிண்டில் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த சர்க்கஸ் முதலாளி சரக்கடிச்சிட்டு யானையில் ஏறிட்டு அந்த வில்லனை துரத்திட்டு ஊருக்குள்ளே போகிற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் இது இன்னும் படிச்சிருக்காத ஒரு வாசகராக இருக்கும் பட்சத்தில், இது நம்மள்ட்ட இந்த புக்கு ஸ்டாக்கில் இல்லை, ஆனால் இது எப்படியாச்சும் இதை சோர்ஸ் பண்ண முடிஞ்சால் இங்கிலீஷில் கிடைக்கும். சினி புக்கு இங்கிலீஷில் கிடைக்கும். மறக்க முடியாத ஒரு இதழ் இது. இந்த மாத லக்கி லயன் ஸ்பெஷல் 2 ஆல்பம், பெல் ஸ்டார், இன்னொன்று காசு பணம் துட்டு மருந்து. அந்த
டாக்ஸி செலிக்ஸர்னு சொல்லி இங்கிலீஷில் வந்த அந்த ஆல்பம், அதுதான் ஃப்ரண்ட் கவர். அந்த பெல் ஸ்டார் தான் பேக் கவர். இந்த அம்மணி நிஜமாகவே வைல்ட் வெஸ்ட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு பகடி இது. இது கூட அந்த மாதிரி இவர் இதே போல் இதே பேரில் இதே மனுஷன் இருந்தாராங்கிறது எனக்கு தெரியல, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த காலங்களில் இதே போல் நிறைய பேர் லேகியம் கஷாயம்னு விற்றுட்டு காசு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போல் இருக்கு. ஸோ புதுசாக நீங்கள் காமிக்ஸ் படிக்கிறதா இருந்தால் ஒண்டர்ஃபுல் பிளேஸ் டு ஸ்டார்ட் வித், அதில் சந்தேகமே இல்லை. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்க நமக்கு இது புதுசாக நான் அறிமுகம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் இங்கே எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருந்தது. லக்கி லூக் வந்து கார்ட்டூன்களில் 87 நமக்கு ஒரு பாத் பிரேக்கர். அது வரைக்கும் ஆக்ஷன் கதைகள், டிடெக்டிவ் கதைகள், சூப்பர் ஹீரோ கதைகள், மாயாவி ஸ்பைடர் போலான சூப்பர் ஹீரோ கதைகள், அப்புறம் திகிலில் கொஞ்சம் திகில் கதைகள்னு பழகின நமக்கு ஒரு முழு நீள கார்ட்டூன் விச்சு கிச்சு போல் கபிஷ் போல் ஃபில்லர் பேஜஸாக மாத்திரம் இல்லாமல் ஒரு முழு நீள இதழாகவும் சோபிக்க முடியும், வெற்றி காண முடியும்னு நிலைநாட்டினது லக்கி லூக். அண்ட் இன்றைக்கி 40 வருஷங்கள் டவுன் தி லைன், ஆல்மோஸ்ட் 39 வருஷங்கள் ஆகுது. கார்ட்டூனில் எஞ்சி இருக்கிற ஒரே நாயகர் நம்ம லிஸ்ட்டில் லக்கி லூக் மட்டும்தான். திரைத்துறையில் இருக்கிற ஒரு நண்பர், அவர் சமீபமாக எப்படியோ பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது. பேசிகிட்டு இருக்கப்ப கார்ட்டூனே ஜாஸ்தி பண்ண மாட்டீங்களே சார், ஏன் வந்து இவ்வளோ பண்ணுறப்ப அதுக்கும் கொஞ்சம் சம வாய்ப்புகள் தரலாமேன்னாரு. நான் வழக்கமாக பாடுற பல்லவி தான், இல்லை சார் நம்ம ட்ரை பண்ணுறது நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் லக்கி லூக்கை தாண்டி யாருமே பெருசாக ஹிட் ஆகலை, கிளிக் ஆகலை, அது ஏன்னு எனக்கு புரியலைன்னு சொன்னேன். அவர் ஒரு வாரம் கழித்து எனக்கு திரும்ப ஒரு நாள் ஒரு சண்டே ஃபோன் பண்ணார். சார் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் பேசலாமான்னாரு. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் சார்ன்னு. இல்லை சார் நீங்கள் சொன்னது நான் நல்லா யோசித்து பார்த்தேன். லக்கி லூக் மட்டும் ஏன் நம்ம ஆடியன்ஸுக்கு ரசிக்குது, மற்ற காமிக்ஸ் மற்ற கார்ட்டூன் ஏன் ரசிக்க மாட்டேதுங்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் எனக்கு இருக்காதா படுது அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் கேட்குறேன்னு. சார் லக்கி லூக்கில் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து நம்ம எல்லாமே சினிமாவிலேருந்து ஒரு ஹீரோ, ஒரு நல்லவர், ஊரை காப்பாற்றுறது, நல்ல காரியங்கள் பண்ணுறது அப்படின்னு சினிமாவில் கதைகளில் கேட்டு வளர்ந்த ஜென்ரேஷன். அதுக்கு லக்கி லூக் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிறாரு. லக்கி லூக் என்றைக்குமே யாரையும் தப்பிதமாக கொலை பண்ணவன், தப்பிதமாக யாரையும் நடத்தினாருன்னு இருக்காது. அதே போல் ஒரு கார்ட்டூன் நாயகர் சிரிப்பு உண்டாக்கணுங்கிறதுக்காக அவரையே அந்த கதைகளில் எந்த கதைகள்லையும் பகடி பண்ணியிருக்கிறதில்ல. அவரை சுற்றியான நிகழ்வுகள், டால்டன் பிரதர்ஸை வச்சு ஹியூமர் இருக்கும், பொடியன் பில்லியை வச்சு சிரிப்புகள் இருக்கும், ரின்டின் கேன் வந்து அது பங்குக்கு ஏதாவது கூத்தடிச்சுட்டு போகும், ஜாலி ஜம்பர்னால் டயலாகில் வந்து நம்ம ஹியூமர் கொண்டு வர்றோம், மாடால்டன்னால் வருது. அந்த கதையில் அவரை சுற்றி வர்ற மனிதர்களால் தான் ஒரு காமெடி உருவாகுதே தாண்டி இவர் ஹீரோவாக தான் கடைசி வரைக்கும் வர்றாரு. இதை சிக்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிக்பில் வந்து அவர் ஓரமாக இருந்து மிக்சர் சாப்பிட்டு அவரும் குள்ளனும் மிக்சர் சாப்பிட்டு போயிடுறதாங்களே தாண்டி நிஜ ஹீரோக்கள் டாக் புல்லும் கிட்டார்டினும் தான். ஆனால் அவங்க 2 பேருமே கவுண்டமணி செந்தில் ஈக்குவலண்ட். 2 பேருமே அவங்கள வச்சே காமெடி, அவங்கள வச்சே சிரிப்புகள் உருவாகிறது. ஸோ ஒரு கவுண்டமணி செந்தில் படத்தை நீங்கள் முழுநீள படமாக எடுத்தால் அது ஓடுறதுக்கான சாத்தியங்கள் குறைவு. அதே நேரம் ஒரு பெரிய ஹீரோவோட கதையில் கவுண்டமணி வந்தார் அப்படின்னு இருந்தால் அது செட் ஆகும். எனக்கு மனசுக்கு படுறது அதுதான் சார். இப்போ கிளிஃப்டன் எடுத்துக்கோங்க.
கிளிஃப்டனை பார்க்குறப்பவே நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அந்த ஒரு மீசை, அவர் மூக்கு, அவரோட மேனரிசம் எல்லாமே. ஆக சிரிப்பு உற்பத்தி பண்ணுறதே அந்த நாயகருங்கிறப்ப அவரை ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிட நமக்கு மனசு தயங்குது. அதே சமயம் லக்கி லூக் கதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு ஆரம்பம், ஒரு அழகான கதையோட்டம், ஒரு 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 கிளைமேக்ஸ், இறுதியில் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி லாக்கப்பில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு தனிமையின் துணைவன்னு பாட்டு பாடிட்டு கிளம்பிடுறாரு. இதுதான் சார் நமக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு சொன்னார். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் இதுக்கு இப்படி கூட ஒரு பரிமாணம் இருக்கா, இந்த மாதிரி கூட ஒரு ஆங்கிள் இருக்கான்னு. ஏன்னா எனக்கு அஃப்கோர்ஸ் கார்ட்டூன்கள் பெருசாக கிளிக் ஆகலைங்கிறதுல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு தான். ஆனால் இன்றைக்கி ரசனை சார்ந்த விஷயங்களில் நம்ம யாரையும் கோச்சிக்கிறதுல எதுவுமே பிரயோஜனமே இல்லை. எனக்கு பிடிச்சது, எனக்கு ரசித்தது உங்களுக்குமே ரசிக்கணுமே அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு அவசியமே கிடையாது. பிடிச்சதை படிக்க போகிறாங்க, பிடிக்கலைங்கிறப்போ ஒதுங்க போகிறாங்க. ஸோ யாரையும் இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்குள்ளே ரொம்ப நாள் குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இது சமீபமாக நண்பர் இதை சொன்னார். எனக்கு இது சொன்னப்போ இது நிச்சயமாக இதில் கொஞ்சம் நம்ம யோசித்தால் இதில் இன்னும் சாரம் இருப்பது புரியும் அப்படிங்கிறது தெளிவாகவே எனக்கு பட்டது. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது அப் டு யூ. எனிவே, என்னோட ஒரே வேண்டுகோள், ஜென்சி தடம் இந்த வருஷம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இது நம்ம பண்ணோம். நான் அதை மறுக்கவே மாட்டேன். நான் நினச்சது இந்த ஃபார்மேட்டு, இந்த கலர், இந்த கதை பாணிகள் பசங்களை போய் ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தடமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் யதார்த்தம் வேறு மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். நிறைய ஏஜென்ட்டுகள் கார்ட்டூனாக வேண்டான்னு முதல்ல ஒதுக்கிடுறாங்க. நம்ம நண்பர்களில் சந்தாக்கு வாங்கியிருக்க நண்பர்களில் எவ்வளோ பேர் வாங்கி இது சும்மா வச்சுருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இது நிச்சயமாக இது ஒரு ரசிக்கக்கூடிய, ரசிக்க வேண்டிய சமாச்சாரம்ங்கிறது என்னோடய ஃபீலிங். அகெயின், நேரம் கிடைச்சால் இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்கள இன்னொரு பதிவில் இவங்கள பற்றி மட்டுமே தனிப்பட்ட முறையில் பேசுவோம். அண்ட் இந்த டெக்னாலஜி கொஞ்சம் நான் படிச்சுக்கிட்டேன்னால் ஒரே நேரத்தில் ஒரு 4 பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜூனியர் எடிட்டர் சொன்னார். நான் கொஞ்சம் அதை பழகிக்கிடணும். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு செல்ஃபோனை தூக்கி முன்னே வச்சு ஷூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப லேசாக இருந்தது. எனக்கு இதுவே இப்போ இந்த ஒரு பக்கம் மைக்கு, அந்த பக்கம் கேமராங்கிறப்ப இதை பார்த்துட்டு பேசுகிறதா, அதை பார்த்துட்டு பேசுகிறதா, நம்ம மொழி சும்மாவே ஒரு தினுசு, எங்கே பார்த்து உங்களை பயமுறுத்தாமல் பேசுகிறதுங்கிறதுலே ஒரு கன்ஃபியூஷன். இது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்க மானிட்டரில் என் மூஞ்சி தெரியுது. நான் அதை பார்க்க ஒரு நிமிஷம் குறிஞ்சிடக்கூடாது, இங்கே திரும்பிடக்கூடாது, அங்கே திரும்பணும். ஸோ இந்த இந்த பஞ்சாயத்தெல்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டேன்னு இருந்தால் அராத்துக்கள் அடங்குவதில்லை. இவங்களோட அலசலுக்கு 4 நண்பர்கள் தயாராகிக்குங்க. எனி4 ஒரு பாட்காஸ்ட் இவங்களுக்குன்னு தனியாக பண்ணலாம். பை கைஸ். இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. கொஞ்சம் வால்யூமோ, ஆடியோவோ, வீடியோவோ கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் பொறுத்துக்கோங்க. போக போக கொஞ்சம் சரி பண்ண படிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாய்.